Hi guys, வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா சூப்பரான சாஃப்ட்டான மெது வடை தாங்க பார்க்க போறோம். அதுவும் இந்த மாவு வந்துட்டு நம்ம மிக்ஸில அரைச்சு உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் வெளிய நல்லா கிரன்ச்சியாவும் எப்படி சூப்பரா செய்யறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இந்த வடை எப்படி பண்றது பார்க்கலாம். இந்த மெது வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுத்தம்பருப்பை ஊற வச்சுக்கணுங்க. நான் வந்து இன்றைக்கி 300 கிராம் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. பருப்பு வந்துட்டு 1 ஹவர் ஊறிச்சினாலே போதுங்க. அதுக்கு மேலே ஊறணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. இப்போ இதை தண்ணியெல்லாம் நான் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுத்தமாக நான் வடிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வந்துட்டு நான் இதை 2 பேட்சாக தாங்க வந்துட்டு அரைக்க போகிறேன். இப்போ வந்து பாதி வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை லைட்டாக நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், லைட்டாக தான் நான் வந்து அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு இதை நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். தண்ணி வந்து எடுத்த உடனே மொத்தமாக ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மாவு வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதாவது நல்லா உபிரியாகி வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க பருப்பையும் வந்துட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு தாங்க நான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் மாவு வந்துட்டு நல்லா வந்துட்டு சாஃப்டாக வரும். அதே மாதிரி வடையும் வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வருங்க. பாருங்கள், நல்லாவே வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் வந்து மற்ற பொருளெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் வந்துட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டை இஞ்சி வந்துட்டு நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக வந்துட்டு 2 வெங்காயம். இது வந்து மீடியம் சைஸ் வெங்காயங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு வெங்காயம் இந்தளவுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் போல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வடை மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடை தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டாமல் வருது. நான் வந்து ஏற்கனவே எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வடை தட்டி போட்டுக்கிறேன். ஒவ்வொரு வடை போடும் போதும் கையை வந்துட்டு தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடுங்க. உளுத்த மாவு கையில் வந்து ஒட்டாமல் வரும். நான் இந்த எண்ணெய்க்கு வந்துட்டு 4 வடை தட்டி போட்டிருக்கேங்க. இதில் வடை தட்டி போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு கலந்துடக்கூடாதுங்க. லைட்டாக அது வந்து கலர் மாறி வரணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம கரண்டியை வச்சு பொறுமையாக தான் ஒன்று ஒன்றா திருப்பி போடணுங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். அதே மாதிரி நல்லா கலரும் மாறி வரட்டும். ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இடையில வந்துட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கலர் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ வந்து அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. வடையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து எண்ணெயிலேருந்து வடையை வடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லா மாவுலேயும் இப்போ வடை செய்யலைங்க. கொஞ்சம் மாவு வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். ஃப்ரீசரில் இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மாவு வந்து இன்னும் ஊற நமக்கு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வந்து வடை கிடைக்குங்க. அதை வந்து மறுநாள் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான வடை ரெசிபியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.